ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்திக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேங்க. அதாவது விளாத்திக்குளம் எம்எல்ஏ நம்ம சிஎம் அவர்களை மிரட்டினதா வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அவர் பேசின பேச்சுக்கு கண்டிப்பா அரெஸ்ட் வாரண்ட் கிடைக்கும்னு தெரியும். பட் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தூங்கி எழுந்துச்சு நியூஸ் சேனல் பார்த்தா இவ்வளோ பெரிய குட் நியூஸ். விமர்சனம் வந்து யாரானாலும் பண்ணலாங்க. பட் பேசுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவர் பேசினது அவ்வளவு கேவலமா வல்கரா இருந்துச்சு. ஒரு சிஎம்னு கூட பார்க்காம பொது வழியில தரக்குறைவா பேச முடியும் அப்படின்னா நம்ம டிஎம்கே ஆளுங்களால தாங்க முடியும். இப்போ எம்எல்ஏ மார்க்கண்டேயன் வீட்டுக்கு போயிட்டு போலீசார் அரெஸ்ட் வாரண்டோட போய் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில தற்கொலைங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. டிஎம்கே பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணதானே ஆட்சிக்கு வந்தீங்க, அதை விட்டு இப்படி டிஎம்கே குறை சொல்லிட்டு 5 இயர்ஸ் நீங்க ரன் பண்ணிட்டு போயிடுவீங்க போலயே அப்படின்னு நம்ம குத்துஸ் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அட கோமாளிங்களா, உங்களை மாதிரி கொத்துஸ் தான் மக்களுக்கு பிரச்சனையே. அதுதான் நம்ம தளபதி சரி பண்ணிட்டு வராரு. இனி அந்த எம்எல்ஏவை அவங்க தலைவரால் கூட காப்பாற்ற முடியாதுங்க. வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசினா இப்படிதாங்க. இனி ஒரு பையன் வாயை தரப்பான். பதவி என்னைக்குமே நிரந்தரம் இல்லைங்க. மக்கள் கொடுக்குற மரியாதை தான் நமக்கு எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். அதுக்கு மக்களை நீங்களும் மதிக்கணும். அப்பதான் மரியாதை உங்களை தேடி தானா வரும். சோ அரசியல்ல வார்த்தைகளை அளந்து பேசணும். அதுதான் ஒரு உண்மையான தலைவருக்கு அழகு. அது நம்ம ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் நம்ம தளபதி கிட்ட தாங்க நம்ம பாக்குறோம். அது சரி, தற்குறின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்னங்க அர்த்தம்? சரி வாங்க நம்ம சாட்ஜிபிட்டியே கேட்கலாம். நம்ம சாட்ஜிபிட்டி என்ன சொல்லுதுன்னா, தற்குறி அப்படின்னா அறிவு இல்லாதவங்க, புரிதல் இல்லாம நடக்கிறவங்க, யோசிக்காம அடுத்தவங்களை பின்பற்றுவர் அப்படின்னு சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம முன்னாள் சிஎம் அவரோட பையன் உதவாநிதி இருக்காருல்ல, சாரி உதயநிதி இல்ல, அவர் சொல்லுவாரு, கவர்ச்சியை பார்த்து தான் நம்ம வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு நம்மளோட கற்பை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. கவர்ச்சியை பார்த்து நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா வயசானவங்க எதை பார்த்து ஓட்டு போட்டாங்க? இப்போ விஜய் சாருக்கு நிறைய ஓட்டு வந்து வயசானவங்க பெரியவங்க தாங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதுக்குமே ஒரு ரீசன் சொல்றாங்க. என்னன்னா, சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்டு தான் இவங்க போட்டாங்க. ஓகே, சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க தான் இந்த மாதிரி எங்க விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. நம்ம சரின்னு சொல்லிட்டு ஏன் ஓட்டு மாத்தி போடக்கூடாது? சின்ன பிள்ளைங்க பேச்சு கேட்டு பண்றோம் அப்படின்னா அப்படியாங்க நம்ம முட்டாளா இருக்கிறோம். இப்ப இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் மாதிரியேவும் பிரியா மேடம் கூட சொல்லுவாங்க. அதாங்க நம்ம மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்களும் சொல்லுவாங்க, தற்குறிங்க இவங்க வந்துட்டு கவர்ச்சியை பார்த்து தான் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மள சொல்றாங்க. அதாவது இது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம சாட்ஜிபிட்டி சொல்லுதுல, தற்குறி அப்படின்னா சுய அறிவே இருக்காது, அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அது அந்த பாதையிலேயே போறது. அதான் நம்ம உதயநிதி சொன்ன மாதிரி பிரியா மேம் சொல்றாங்கல்ல, கவர்ச்சியை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு, அதே தாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம யாரு தற்குறின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.